அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை இருந்ததுன்னா, நம்ம ஆசிரியராக இருக்கிறதுனால சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை. ஏன்னா மாணவர்கள்லாம் வருங்கால சமுதாயத்திற்கு, வருங்கால சங்கதிகளுக்கு அவங்க தான் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நாடு வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன அப்படின்னா, நம்ம கொல்லியை எதிர்க்க இந்த மாதிரி வாக்கியா போகுதுங்க. எவ்வளோ பேர் வாக்கியா பாருங்க. தமிழ்நாட்டு வாக்கியா, இந்தாண்டு இருக்கிறது பாண்டிச்சேரி வாக்கியா. இங்கே இன்னும் தூர் வரல. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மாநிலம் பாண்டிச்சேரி மாநிலம் வந்து இதை தூர் வாரணும். இது வந்து வீடூர் டேம் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இந்த வழியாக வாய்க்கால் வழியாக தண்ணி வர்றது வழக்கம். இது இருக்க நம்ம மாமா வீட்டு கொல்லிக்கு, எங்கள் ஆயா வீட்டு கொல்லிக்கு பக்கத்தில் வச்சிங்களா, ரோடு பக்கத்துலேயே. இதில் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன இது மாதிரி நம்ம திறப்பாங்க இல்லையா, அணைக்கட்டு திறப்போம் இல்லையா, தண்ணி ரம்பிடுச்சுன்னா திறந்து விடுவாங்களே, அது மாதிரி ஒன்று இருந்தது. இங்கே என்ன உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு என் மனைவிட்ட கேட்டேன். பாருங்க உடஞ்சிருக்கு பாருங்க. என்னன்னு கேட்டேன். இதுல இருந்து 2 கம்பியை உடச்சி எடுத்துன்னு போயிடுறானுங்க அப்படின்னாங்க. இதை பாருங்க, இதே மாதிரி கம்பி 2 கம்பி ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா. இது கவர்மெண்ட் தான் பெயிண்ட் அடிச்சுது. இந்த இடத்துல அந்த 2 கம்பி இல்லை பாருங்க. ஏன் இல்லைன்னு கேட்டால் உடச்சி எடுத்துன்னு போயிட்டாங்க. இங்கே ஏன்னா இந்த ஊரில் ஊறப்பட்ட சாராய கடை இருக்குது, பாருமே நிறைய இருக்குது. குடிச்சிட்டு வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொல்லியில் உட்காந்து குடிப்பாங்க. விவசாய நிலத்தில் பாட்டெல்லாம் போடுவாங்க. நம்ம ஏற்கனவே பதிவுலாம் போடுறோம். நிறைய பாட்டெல்லாம் வாய்க்கால கிடக்குறதுலாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, குடிக்கு செலவுக்கு காசு இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பொது சொத்து, கவர்மெண்ட்டோடைய சொத்து, யாருன்னா ஏமாந்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், வண்டியை விட்டுட்டு போனால் பொருள், இது எல்லாத்தையுமே திருடக்கூடிய ஒரு சூழலை உருவாயிருங்க. இதுவுமே வளைச்சி வச்சுக்கிறானு பாருங்க. முடிஞ்சால் இதையும் கைட்டுன்னு போயிட்டு இருப்பானுவ. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறுத்தி வச்சுக்கிறானு, இல்லை இதையும் கைட்டுட்டு இருப்பானுவ. இது ஏன் பதிவாக கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் நமக்கு கவர்மெண்ட் செய்யுது. அதை நம்ம தக்க வைக்கிறதுக்கு முடியல. ஏன்னா இதே கவர்மெண்ட்டு இந்த மதுவை கொண்டு வந்ததுனால இதை உருவாக்குறதுக்கும் கவர்மெண்ட்டு தயார் நிலையில் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் தான் வச்சுது. இதை இவனு குடிச்சிட்டு வந்து இவங்களே எடுத்துகிட்டு போயிடறாங்க. நமக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கல. ஏன்னா அந்த யோசனையை அந்த குடி வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு எப்படி. யாருன்னா இந்த பக்கம் விவசாய நிலத்தில் வண்டி கிண்டி எடுத்து வந்தாங்கன்னா இந்த தடுப்பு கம்பி இல்லாமல் இந்தாண்ட கவுந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடைமுறையில் நடந்துகிட்ருக்கு. இப்போ வர தலைமுறைகள் கொஞ்சம் குடிக்கிறத விட்டுடுங்க. குடிக்கிறத விட்டிங்கன்னா உங்களுடைய குடுத்தனம் அழகாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வாழ்க யோகம், யோகம் இல்லட்டும். போகிற போக்கில் ஒரு பதிவு தான். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.